மக்களே, இது ஒரு கதை தாங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஒருத்தர் ₹1600 ஐஎன்ஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டாரு. அதுவும் இந்தியாவில் எங்கேயோ தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு அவர் என்னை ஏமாத்தின இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க. இதை நான் என்னன்னு சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் இந்த கதை எப்படி போச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு காணொலி போட்டிருந்தேன். இந்த மாதிரி நியூசிலாண்டுக்கு ஒரு காரை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதில் நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஸோ அதில் வந்து நான் கொஞ்சம் பணத்தை இழந்தேன் அப்படின்ட்டு போடுறேன். அதுக்கடுத்து இவர்கிட்ட இழந்தது தான் ரெண்டாவது. என்னன்னா அதை போட்ட உடனே அந்த காணொலிக்கு நிறைய பேர் ஜப்பானில் இருக்கிற நிறைய தமிழ் உள்ளங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்க தொடர்பு கொண்டு இந்த மாதிரிங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விதமான தகவல் கொடுத்தாங்க. உண்மையிலேயே நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன்னா, தமிழ் அப்படின்ற ஒரே ஒரு மொழியினால இணையப்பட்டிருக்கிறோம், எப்படி நம்ம பின்னப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காணொலியை நான் பதிவேற்றம் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ பேர் என்னை தொடர்பு கொண்டு, அவங்க இலங்கை தமிழர்கள் எவ்வளோ பேர் தெரியுங்களா, வெளிநாடுகள்ல இருந்தும் சரி உள்நாட்டில் இருந்தும் சரி நிறைய பேர் அவங்களுக்கு இந்த இருசக்கர வாகனமும் 4 சக்கர வாகனங்கள் விற்பனையில் இருக்கிறதுனால அவங்க இந்த தகவல்கள்லாம் எனக்கு சொல்கிறாங்க. ஸோ இப்போ விஷயத்துக்கு வரேன். அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கேட்கும்போது நான் என்னோட நம்பரை கான்டாக்ட் நம்பரை நான் கொடுக்குறேன், அலைபேசி எண். ஸோ அலைபேசி எண்ணை கொடுக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. பேசி, ஆனால் உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க, ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு வந்து அவராக நம்மகிட்ட வாண்டடாக வராரு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே எனக்கு வந்து ஆக்ஷன் கம்பெனியில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் பண்ண வேண்டியது இருக்குது. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கம்பெனியில் நம்ம போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா கார்பரேட் பேங்க் அக்கௌண்ட்ன்றது கேட்குறாங்க. ஸோ இந்த கார்பரேட் பேங்க் அக்கௌண்ட்ன்றது இப்போ நான் புதுசாக ஆரம்பித்த கம்பெனிக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் திறக்க முடியல. அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் மணி லாண்டரிங் ஆக்ட்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய பேர் காரை வந்து ஜப்பான்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் போர்வையில் இங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆரம்பித்து அது ஒரு டம்மி கம்பெனியாக வச்சுக்கிட்டு அந்த கம்பெனியை வந்து ஒன்றுமே இருக்காது, பிஸ்னஸே பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த கார்பரேட் பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நிறைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஜப்பானுக்குள்ளே கொண்டு வரதா இருக்கட்டும், ஜப்பான்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், இது ரொம்ப சுலபமாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இது அரசாங்கம் கண்டுபிடிச்சி இது கடிவாளம் போடணும் அப்படின்றதுக்காக போட்டாங்க. ஆனால் கடிவாளம் போட்டாங்க. என்ன மாதிரியான ஒரு புது தொழில் நான் வந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு புது தொழில் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட், ஒரு கம்பெனி பேரில் நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும் இல்லைங்களா, அது கார்பரேட் பேங்க் அக்கௌண்ட். அது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆக்ஷன் கம்பெனியில் நான் வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க வந்து ஜப்பானியை சேர்ந்தவங்க, ஜப்பானீஸ் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவரோட ஃபோட்டோஸ்லாம் நம்மகிட்ட ஷேர் பண்ணுறாரு. எனக்கு வந்து துளி அளவுமே வந்து சந்தேகம் வரல. எனக்கு உண்மையை சொல்லணும்னா அவர் அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்னோட நண்பர் அந்த பொண்ணு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி தராங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி ஓகே, நல்ல விஷயம் தானே, அவங்க வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி தானே தராங்க, நல்லது தானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே நீங்கள் பண்ணி தரதா தான் நீங்கள் தாராளமாக பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக இது கைமாறா நான் எதனா உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி என்ன பண்ணுறாரு, இப்படி தான் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. என்னோட அக்கௌண்ட், என்னோட பேர் கேட்குறாங்க, என்னோட டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. ஸோ இந்த தகவல்கள் மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த தகவல்களை கொடுக்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக எந்த ஒரு ஆக்ஷன் கம்பெனிலையும் நீங்கள் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றது வரும். அதுக்கு அடுத்தது இயர்லி உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 14,000 ஜாப்பனீஸ் யென் கட்டணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2,500 ஜப்பான் யென் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு நடைமுறை தான். இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2,500 ஜப்பான் யென் என்ன சொல்கிறாரு, என்னோட இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்றதுக்கப்புறமா இந்த 14,000 அந்த 14,000 ரூபாய் வந்து மெம்பர்ஷிப் ஃபீஸும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2,500 ரூபாய்க்கு அவர் என்ன சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு கட்டிட்டேங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, எங்கே கட்டினீங்கன்னா அந்த காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். சரி எதில் கொடுக்குறது, ஜப்பானில் தானே அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, நான் ஜப்பானில் எண்ணிலே வந்து நான் பே அப்படின்னு நிறைய எங்கள் டிரான்சாக்ஷன் மோடு இருக்குது, அது மூலிமா நான் அனுப்பிடுறேங்க அப்படின்றேன். இல்லை நீங்கள் இந்தியாவுக்கு என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்றாரு. சரி ஒருவேளை அவருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அவருக்கும் ஜப்பானில் இருக்கிற இந்த பொண்ணுக்கும் எதனா ஒரு விஷயம் இருக்கலாம், டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதனால் அவர் அங்கே கேட்குறாரு போல இருக்குது, இதில் என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம எப்படியா இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும். 2,500 ஜப்பானீஸ் யென்னுக்கு 1,500 சில்லரை வந்தது, 1,600 நான் போட்டுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஜிபேக்கு வந்து நான் வந்து பே பண்ணுறேன். ஸோ பே பண்ணி முடிச்சு நான் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிக்கிறாரு, ரொம்ப பல லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இந்த அல்பம் 2,500 ஜப்பான் யெனுக்கு நம்ம நம்பாமல் உடனடியாக ஐஎன்ஆர்ல டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ஜப்பான் யென் மெம்பர்ஷிப் ஃபீஸையும் நீங்கள் இமீடியட்டாக எனக்கு இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எனக்கு சந்தேகம் ரொம்ப வலுவாயிடுச்சு. சரி எங்கேயோ நம்ம மாற்றம் போல இருக்குது. சரி இருந்தாலும் ஒரு வார்த்தை அவர்கிட்ட, நீங்கள் இந்த 2,500 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, அதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுங்க, நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுங்க, நான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை நான் கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நம்பிக்கை இல்லைனா இந்த தொழில் பண்ண முடியாதுங்க, நீங்கள் என்ன நம்பலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் ஃபர்தராக எதுவுமே மூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் ஜகா வாங்குறாரு. அவர் அடுத்தடுத்து எனக்கு அனுப்பின மெசேஜில் என்னால் கிளியராக உணர முடிஞ்சது, ஓகே நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தோட அவரோட தொடர்பை வந்து கட் பண்ணிட்டேன். மெசேஜ் மட்டும் அனுப்புனேன், நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு டெட்லைனும் குறித்தேன்.
அவர் வந்து அனுப்பலை அப்படின்னதுக்கப்புறமா ஓகே இது ஃப்ராடு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த காணொலியை நான் பதிவேற்றம் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒருத்தங்க அவ்வளோ நம்பிக்கையாக நம்மக்கிட்ட பேசி நம்மோட உறவாடி எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருந்து இந்த காசை பிடுங்கிறதுக்காக அவர் எப்படி போராடி இருக்காரு அப்படின்ற அவரோட திறமையை நினச்சி நான் ரொம்ப வியந்தேன். ஆனால் அவர் என்கிட்ட இந்த திறமையை காட்டினதுக்கு வேற எதனா தொழிலில் காட்டியிருந்தா கூட அவருடைய அந்த திறமைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வருமானமே ஈட்ட முடியும். ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரியல. இந்த ஒரு காணொலி என்ன மாதிரியான ஆட்களுக்கு இதெல்லாம் வந்து தேவைதான் அப்படின்றது வந்து மக்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் தான் எனக்குள்ள, உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா எல்லாரும் நம்மகிட்ட பேசுகிறவங்க எல்லாரும் நம்ம நம்பி தான் பேசுகிறோம், நம்பி தான் தகவலை சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஆட்கள் இடையில வராங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக என்னடா நம்ம இந்த விஷயத்த சொல்லணுமா சொல்லக்கூடாதா அப்படின்றது இனிமேல் நம்ம பார்த்து பேசணும் போல இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணத்தை என் மனசுக்குள்ள உருவாக்கிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை பற்றி தவறாமல் கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணுங்கள்.